वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। நமஸ்ததசே நமஸ்ததசா பதையே. அழகியசிங்கருடையதான அனுகிரகத்தினால அடியோங்கள் அடியேன் என் தமையன் இன்னும் என்னுடைய சகபாடிகள் எல்லாம் மதுராந்தகம் பாடசாலையில் நானும் அடியேனும் என் தமையனும் நியாயசிரோமணி அங்கே வாசித்தோம். அந்த சமயத்தில் அடியோங்களுக்கு இந்த வைகானச பகவத் சாஸ்திரத்தை இருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்போ அடியங்களுடையதான மந்திரோபதேச குரு ஸ்ரீமான் ஸ்ரீ ஸ்தலசேன பட்டாச்சார் சுவாமி அனுகிரகம் பண்ணினார். அப்போ நாங்கள் தினந்தோறும் என்ன பண்ணுவோம்னா 4:45 ஸ்கூல் விடும். ஸ்கூல் விட்ட உடனே 5 மணிக்கு இந்த மாதிரி எங்கள் பிரார்த்தனை கூடம் இருக்குது. அந்த பிரார்த்தனை கூடத்தில் 5லேருந்து 5, 7, 5, 10 வரைக்கும் இந்த ஸ்தோத்திர பாடத்தை சொல்லுவோம். அப்போ அழிசிங்கற்ற இதுக்கு முன்னாடி எழுந்தறிந்த ஸ்ரீகாரிய சுவாமி சடகோபாச்சாரியார் சொல்லுவார், ஒரு மடத்தில் இவ்வளோ பெரிய பிரார்த்தனை வகுப்பில் பிரார்த்தனை கூடத்தில் ஜம்முன்னு கலீல்னு இந்த விகனசாச்சாரிய ஸ்தோத்திர பாடத்தை கேட்குறச்சே எனக்கு பரமானந்தமாக இருக்குன்னு அனுகிரகம் பண்ணுவார். எங்கள் அப்படி சடகோபாச்சாரிய சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இது நன்னா இருக்குது இந்த ஸ்தோத்திர பாடம், இது தினந்தோறும் விடாத சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு நாள் ஸ்ரீகாரிய சுவாமி அனுகிரகம் பண்ணினார். அவர் தான் எங்களுக்கு நியாய குசுமாஞ்சலி பாடெல்லாம் சொல்லிக் கொடுத்தார், எடுத்தார். மேற்கொண்டு நிறைய சாஸ்திர பாட்டங்கள்லாம் அவர்கிட்ட முக்தாவளியெல்லாம் அவர்கிட்ட வாசிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட மகான்கள் அழகிசிங்கர் அனுகிரகத்தினால இன்றைக்கி நாங்கள்லாம் பரம சௌக்கியமாக இருக்கோம். மதுராந்தகம் பாடசாலையில் வாசித்ததுனால எந்த குறவும் இல்லை, எங்களுக்கு பரம சௌக்கியமாக இருக்கும். அழகிசிங்கர் அனுகிரகம் எங்களுக்கு மேலே மேலே கிடைச்சுட்டே இருக்குது. எங்கள் வைகான சாலுக்கு எங்கள் வாத்தியார் சுவாமி குரு ஸ்தலசேன பட்டாச்சார சுவாமி நம்ம அகோவில மட்டத்து மேலே அவ்வளோ ஆட்சை. அழிசிங்கர் எங்கே எழுனாலும் அங்கே போய் சேவித்து ஒற்றை மந்திராட்சத்தை வாங்கிட்டு பெருமாள் கைங்கரியத்தை நிரவதிகமாக பண்ணினவர். இதுக்கு முன்னாடி இந்த அழிசிங்கருடையதான அனுகிரகத்தினால புள்ளபோதங்குடியில் சம்பரோக்ஷணம் நடந்தது. சம்பரோக்ஷணம் முடிஞ்சு பிரதிஷ்டையெல்லாம் ஆச்சு வந்தது. அன்றைக்கி இது மாதிரி துவாதசி அன்றைக்கி துவாதசிக்கு நாளை மாதிரி துவாதசி சமயத்தில் தான் சம்பரோக்ஷணம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே எங்கள் வாத்தியார் சுவாமி பிரம்மகோஷம் ஆகி அவருக்கு மரியாதை ஆகணும்னு சொன்னார். இல்லை முதல்ல அழிசிங்கருக்கு தான் ஆகணும்னார். அழிசிங்கர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறச்சே அழிசிங்கர் என்ன சாதிச்சதுனாக்க, அவள் சம்பிரதாயம் அவளுடையதான கர்த்தவியம் ஏதோ அதை பண்ணட்டும், அது ஆனாவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ரீ சிட்டாரி வாங்கிக்கிறேன், அதனால் ஒன்றும் தோஷம் இல்லை, அவள் சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். அதனால் அழிசிங்கர் சாதித்த பிரகாரம் எங்கள் சுவாமிக்கு முதல்ல சம்பரோக்ஷணம் ஆகி பிரம்மகோஷம் ஆனோன்னே அவருக்கு ஆச்சாரிய பகுமானம் பண்ணி அழிசிங்கர் எதிர்க்கையே அதுக்கப்புறம் தான் கோஷ்டி எல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது நாங்கள் பிரத்யட்சமாக நேராக பார்த்தோம். அதெல்லாம் எங்களுக்கு வைகான சாலுக்கு ஒரு பெரிய பெருமை. அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை இன்றைக்கி அழிசிங்கர் மாலோல வித்த சபையில் எங்கள் வைகானச பகவத் சாஸ்திரத்தையும் சொல்லணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி எங்களெல்லாம் இவ்வளோ உபகரித்தது எங்களுக்கெல்லாம் பெரிய பரம பாக்கியமாக இருக்கும். இதை விட பூலோகத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கணும், இந்த அனுகிரகம் கிடைச்சா எங்களுக்கு போகிறோன்னு சொல்லி பிரார்த்தித்து இன்றைய சதஸில் முக்கியமாக வைகானச பகவத் சாஸ்திரத்தில் கிரந்தங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ சொல்ல போகிற கிரந்தங்களை தவிர்த்து மேற்கொண்டு விகனசர் நேரடியாக பண்ணியது வைகானச கிருஷ்ய சூத்திரம். 32 பிரஷ்னம் அது முழுக்க 11 பிரஷ்னங்கள் கிருஷ்யத்தையும், அதுக்கப்புறம் 20 பிரஷ்னங்கள், ஒரு பிரஷ்னம் அதுக்கு பேர் என்ன சூத்திரம் பிரபர கிரமத்தையும், அதுக்கப்புறம் 20 பிரஷ்னங்கள் ஸ்ரௌத சூத்திரத்தையும் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான் இந்த 32 சூத்திரங்கள் தான் விகனசர் முழுக்க பண்ணினது. அப்போ மீதி கிரந்தங்கள்லாம் யார் பண்ணினான்னாக்க அதை சொல்கிறார் மரீச்சி மகரிஷி தன்னுடையதான கிரந்த கணனா விதியில் சொல்கிறார். வைகானசம் மகாசாஸ்திரம் சர்வவேதேஷு உத்ருதம் சர்வவேதார்த்த சாரபூதம் அப்ரதக்ஷம் அனிந்திதம் வைதிகைஹி உபசேவிதம் விஷ்ணோஹோ ஆராதனம் சர்வபூத ஹிதார்த்தாய சாப்த பிரமாணம் அவலம்பிய விஷ்ணுனா விகனசா உத்தம்.
विखनसा भृग्वादीनाम् उक्तं भृगुणा काश्यपेन अत्रिणा मरीचयैव तंत्र अधिकार कांड संहिता वेदैः 400 प्रोक्तं तेषां क्रमेण प्रतिमाद्यं ग्रन्थसंख्यां वक्ष्यामि। अत्र प्रथमं प्रधानं विकनससूत्रं पूर्वतन्त्रम् आत्रेयतन्त्रं विष्णुतन्त्रम् उत्तरतन्त्रमिति एतैः 4 तन्त्रैः अत्रिणा 880 ग्रन्थाः उक्ताः। भृगुणा खिल पुरातंत्र वासाधिकार चित्राधिकार मानाधिकार क्रियाधिकार अच्छाधिकार यज्ञाधिकार वर्णाधिकार प्रकीर्णाधिकार प्रतिगृह्याधिकार निरुक्ताधिकार खिलाधिकार रूपेषु त्रयोदशेषु अधिकारेषु अपि संख्या पूर्ववत् 880 ग्रन्था भृगुणापि उक्ताः। कश्यपेन सत्यकाण्डं तर्ककाण्डं ज्ञानकाण्डमिति त्रिविधकाण्डेष्वपि काश्यपेन 64 ग्रन्था उक्ताः। मरीचिना मया च जयसंहिता आनन्दसंहिता संज्ञानसंहिता वीरसंहिता विजितसंहिता विजितसंहिता विजयसंहिता विजितसंहिता विमलसंहिता ज्ञानसंहितेति 8 संहितासु 1,84 ग्रन्था उक्ताः। एतेषां चतुर्विधानां मूलं तद्वैखानससूत्रम्। एतैः सह 28 शास्त्रेषु 4 ग्रन्थाः पूर्णाः। तेषु एतद् विमानार्चनकल्पम् आनन्दसंहितायां सर्वशास्त्रसारभूतं गुह्यात् गुह्यतरं चतुर्वेदोद्भवमन्त्रैः चतुराश्रमिणाम् अनुष्ठेयं चातुर्वर्ण्य समृद्ध्यर्थं चतुराश्रमसिद्ध्यर्थं चातुर्वर्ण्य साधनाय चत्वारः आम्नाय वदन्ति। एतान् पुण्यान् सौम्यान् चतुर्विधान् विष्णोः अर्चनाविधीन् यत्सु ब्रूयात् यस्तु श्रावयेत् यः पठेत् यस्तु कर्ता कारयिता प्रेरयिता अनुमोदिता च सर्वे च विष्णुसायुज्यम् आप्नुवन्ति न पुनर्जायते इत्याह भगवान् मरीचिः। इद மாதிரியாக வைகானச பகவத் சாஸ்திரத்தில் இதுதான் பிரதானமான கிரந்தங்கள். இந்த கிரந்தங்கள் முழுக்க எங்களுக்கு கிடைக்கல. இதில் ஏதோ சில கிரந்தங்கள் தான் கிடைக்கிறது. அந்த கிரந்தங்களை வச்சுட்டு எம்பெருமானுக்கு நிரவதிகமாக கைங்கரியம் பண்ணணுன்னு எங்கள் பெரியவாரெலாம் எதை அனுசந்தானம் பண்ணாலோ அதை முழுக்க விடாத நாங்களாம் அனுசந்தானம் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட கிரந்தங்களில் இங்கே சில கிரந்தங்களை மாத்திரம் பார்த்துட்டு இங்கே விஷயங்களை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்களே அழிசிங்கற்ற பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். முதல்ல இந்த பரீட்சாதிக்காக இருக்கக்கூடியதான் எங்களுடைய இதான விஷ்ணு பட்டாச்சாரியர். இவர் இந்த ஆந்திர தேசம் முழுக்க இவர் தான் ஆச்சாரியனாக இருந்து எல்லா இடத்துலையும் எல்லா பெருமாளுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான எங்களுடைய இதான விஷ்ணு பட்டாச்சாரிய சுவாமி அவருடைய இதான வார்த்தையை இந்த சபையில் இங்கே நிர்வாகம் பண்ணுவார்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தன்யோஸ்மி தாசோஸ்மி. 20 நிமிஷம் அடியன் 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 தாசன் தாசன் அடியன் அடியன் கடைசி காலத்தில் வந்த திருவேந்தூர் பிள்ளைகள் இருந்தார். அப்போ ரொம்ப நல்லா பரிச்சயமாகி நாங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னோம். ரொம்ப சந்தோஷம் தான். அடியன் அடியன் गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। प्रातस्मरणीयानां वन्दनीयानाम् आचार्याणां श्रीचरणानां सन्निधिं साष्टांग प्रणामान् समर्प्य वैखानस आगम विद्वत् सदसः सदसि ममापि अवकाशं दत्तवद्भ्यः एतेभ्यः पुनरेकवारं प्रणामान् समर्प्य किंचित् यथामति वक्तुमिच्छामि। वैखानसं महाशास्त्रं सर्ववेदेषु उद्धृतं सर्ववेदार्थसारभूतं अप्रतर्क्यम् अनिन्दितं विष्णोः आराधनाय
సర్వభూత హితార్థాయ శాబ్దం ప్రమాణమవలంబ్య విష్ణునా విఘనసోక్తం విఘనసా భృగ్వాదీనా ముక్తం భృగుణ అత్రిణ మరీచిన కాశ్యపేన చైవ చాతుర్లక్ష గ్రంథ ప్రమాణ ప్రమేయభూత వైఖానసాగమః ఇది భగవతః శ్రీమన్నారాయణస్య హృదయ పుటాత్ ఆవిర్భూతః విఘనో మునిః వైదికేన మార్గేణ చతుర్వేదోద్భవైర్మంత్రైః స వేదమార్గేణ వైఖానస కల్పసూత్రం ఉపదిశ్య తత్ కల్పసూత్రం శ్రౌత స్మార్త ధర్మ ప్రవర ఇది చతుర్భిః విభాగైః సమలంకృతం విద్యతే తత్ర అష్టాదశ సంస్కారాः ఉపదిష్టాः నిషేక ఋతుసంగమన గర్భాధాన పుంసవన సీమంత విష్ణుబలి జాతకర్మ ఉత్థాన నామకరణ అన్నప్రాసన ప్రవాసాగమన పిండవర్ధన చౌళ ఉపనయన పారాయణ వ్రతబంధ విసర్గ ఉపాకర్మ సమావర్తన పాణిగ్రహణానీతి అష్టాదశ సంస్కారాः తత్ర ఉపదిష్టాः తదనంతరం సప్త పాకయజ్ఞాः సప్త హవిర్యజ్ఞాः సప్త సోమయజ్ఞాः బ్రహ్మయజ్ఞో దేవయజ్ఞ పితృయజ్ఞో భూతయజ్ఞో మనుష్యయజ్ఞస్య పంచమహాయజ్ఞాः ఏతేషాం ప్రాయశ్చిత్తాని చ సర్వాణి ఉపదిశ్య గృహే దేవాయతనే వా భక్త్యా భగవంతం నారాయణమర్చయేత్ తద్విష్ణో పరమం పదం గచ్ఛయేత్ ఇది తత్ర ఏకం సూత్రం ఉపదిశ్యతే భగవతా విఘనో మునినా తత్సూత్రం ఆధారీకృత్య శిష్యాः చత్వారः భృగుమరీచి అత్రి కశ్యపాः గురుణా యదుక్తం తత్సర్వం శిరసి సంధార్య అధికార సంహిత తంత్ర కాండ ఇది నామ్న వైఖానస ఆగమశాస్త్రస్య సర్వమపి ఉపదిష్టవంతః భృగు మహర్షిణ అధికార నామ్న యజ్ఞాధికార క్రియాధికార ఖిలాధికార మానాధికార వాసాధికార చిత్రాధికార ఇది అధికార నామ్న ఆలయ నిర్మాణ విగ్రహ కర్మణ విగ్రహ కల్పన విగ్రహ ప్రతిష్ఠ అర్చన స్నపన ఉత్సవ ప్రాయశ్చిత్తేతి అంశైః అధికార గ్రంథాः తత్ర సర్వం ఉపదిష్టాः సంతి తదనంతరం కశ్యప మహర్షిణ సత్యకాండ కర్మకాండ జ్ఞానకాండ ఇది నామ్న మరీచి మహర్షిణ ఆనంద సంహిత విమల సంహిత విజ్ఞాన సంహిత ఇది సంహితా నామ్న అత్రి మహర్షి అధికార నామ్న చాతుర్లక్ష గ్రంథ ప్రమాణ ప్రమేయభూత అత్ర గ్రంథనామ 32 అక్షర సమూహः ఏవ గ్రంథः ఇది ఏతత్ సర్వమపి వైదికేన మార్గేణ చతుర్వేదోద్భవైర్మంత్రైః తత్ర సర్వమపి వైఖానస శాస్త్రే అపి చరిత క్రియా జ్ఞానయోగ ఇది చత్వారः పూజామార్గాः సంతి ఆచార్యः జ్ఞానమార్గేణ హృదయం సర్వమపి పరిష్కృత్య యోగమార్గేణ అష్టాంగయోగమార్గేణ శరీరస్య పరమ పావనం కృత్వా చరితమార్గేణ సర్వం సంపాద్య క్రియామార్గేణైవ భగవతః ఆరాధనం కరణీయం ఇది తత్ర వైఖానస ఆగమస్య సారాంశः వైఖానస మునిశ్రేష్ఠ పూజితాయ శ్రీవేంకటేశాయ నమః ఇది వైఖానస ఆగమశాస్త్రరీత్యా అపి తత్ర అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకస్య శ్రీ శ్రీనివాసస్య సన్నిధౌ అపి వైఖానస ఆగమశాస్త్రద్వారా ఏవ నిత్యనైమిత్తికార్చనాः తత్ర అనుష్ఠితాः సంతి వైఖానసం నామ వైదికం పరమ పూజ్యాः వేదాంతదేశికైः అపి న్యాయపరిశుద్ధినామక గ్రంథే వైఖానసం మహాశాస్త్రం తత్ర విప్లవస్య అనవకాశత్వాత్ విప్లవం నామ గందరగోళం అత్ర గందరగోళం ఏమీ లేదు విప్లవస్య అనవకాశత్వాత్ సుష్ఠు ప్రమాణమేవ వైఖానసం శాస్త్రమితి వేదాంతదేశికైः ఉద్ఘోషితం వర్తతే ఏతత్ వైఖానస మహాశాస్త్రం స్వామినः అత్యంతం ప్రీతిపాత్రం భవతి పరమ ప్రమాణం భవతి పవిత్రతమం భవతి ఇది ఏతే మహానుభావాः తత్ర ఆదిష్టవంతः వైఖానస శాస్త్రస్య సదః అపి సదసి అపి మమాపి భాగం గ్రహీతుమపి అవకాశం దత్తవద్య తేభ్యः సర్వేభ్యశ్చ ప్రణామాన్ సాష్టాంగదండ ప్రణామాన్ సమర్ప్య విరమామి. விஷ்ணு பட்டாச்சாரிய சுவாமிக்கு அடியவங்களுடையதான பிரணாமங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இந்த வைகானச மகாசாஸ்திரத்தினுடையதான விஷயத்தை எங்கன்னா எங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம்,
त्वां पाञ्चरात्रिकनयेन पृथग्जितेन वैखानसेन जपदा नियताधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्थयन्तः प्रीत्यानयन्ति बलवन्ति दिनानि धन्याहाன்னு அப்படின்னு வாஸ்தவம். அதனால் எங்களுக்கெல்லாம் அடியவங்களுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் இடத்துல அவ்வளோ பிரீதி. எங்கள் வாத்தியார் சுவாமி தேசிக ஸ்தோத்திர பாடம் முழுக்க சொல்லுவார், நிரூடியாக சொல்லுவார். அடியே ஆமாம், ஒரு கோஷ்டியில் தேசிக ஸ்தோத்திர பாடம் சாதிக்கணுன்னாக்க அவர் தான் ஒரு பக்கம் சாதிப்பார், மீதி கோஷ்டியே ஒரு பக்கம் சாதிப்பார். அப்படி நாங்கள்லாம் அனுபவித்தோம். அந்த விஷயத்தையும் சுவாமி அனுகிரகம் பண்ணது அடியவங்களுக்குலாம் பெரிய பாக்கியம்.